ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 4, 2024 இன்று பொன்னான புதன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க. புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. அள்ள அள்ள அன்னம் குறையாமல் இருப்பதாக கூறப்படும் பாத்திரம். இது சொல்லுவாங்களப்பா, அட்சய பாத்திரம் என்ற ஒரு பாத்திரம் இருக்கிறது, உணவு எடுக்க வரும் அப்படின்ட்டு. ஸோ அட்சய பாத்திரம் அப்படின்னு போட்டுடலாம். இதை பற்றி சீவக சிந்தாமணியில் எங்கேயோ ஒரு குறிப்பு வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கோவலன், கண்ணகி, அப்புறம் மாதவியோட மகள் இருப்பாங்க. அவங்க மகளுக்கு இந்த பாத்திரம் கிடைக்கும், இதை வச்சு நிறைய பேருக்கு உணவு தானம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏதோ படித்த மாதிரி ஞாபகம் சின்ன வயசில். ஸோ அவங்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைக்கும், அதை நிறைய பேருக்கு உணவளிக்க பயன்படுத்துவார்கள். பசி தீ நோயால் ஒரு பெண் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் பசி போக்கும் அப்படின்ட்டு படிச்சிருக்கேன். சரி, 1 மேலிருந்த கீழ் ஆல ஆரம்பிக்குது. லக் என்பது தமிழில். லக் தமிழில் என்ன சொல்லலாம்? அதிர்ஷ்டம். ஆல ஆரம்பிச்சுன்னா அதிர்ஷ்டம். 4 வளம் இருந்த இடம். இர்ல முடியுது. பாலிலிருந்து கிடைப்பது. பாலிலேருந்து நிறைய கிடைக்குதுங்க. இர்ல முடியுது. 3 எழுத்து. தயிர் போடலாம், பனீர் போடலாம். தயிரா பனீரா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 2 மேலிருந்த கீழ். சேல் ஆரம்பிக்குது. இறைச்சல். இறைச்சலுக்கு இன்னொரு வார்த்தை சத்தம். அப்போ இது தயிர் தான் சொல்கிறாங்க. 4 வளம் இருந்த இடம். பாலிலிருந்து கிடைப்பது தயிர் போட்டுடலாம். 3 மேலிருந்து கீழ். பான் ஆரம்பிக்குது. பலு. பலுவுக்கு இன்னொரு வார்த்தை பாரம். சரி, இதையும் பார்த்துடலாமா? சின்ன வார்த்தை. 5 கீழ் இருந்த மேல். சௌகரியம். சௌகரியத்திற்கு இன்னொரு வார்த்தை தீல முடிகிறது வசதி போட்டுடலாம். 6 வளம் இருந்த இடம். இம்னு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். 4வது வேதம். 4வது வேதம் அதர்வன வேதம் தான். ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதம். அதர்வனம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதர்வன வேதத்தில் இந்த பிளாக் மேஜிக் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வேதமான அதர்வன வேதத்தில் மந்திரம், தந்திரம், வசியப்படுத்துதல், இதெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லியிருப்பாங்களாம். சரி, அப்படியே 8 பார்த்துடலாமா? இம்னு இருக்குது, கீழே இருந்த மேல். திரிசங்கு நிலை. திரிசங்கு நிலை. திரிசங்கு நிலை என்னது? திரிசங்கு சொர்க்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா வானத்துலேயும் இல்லாமல் பூமியிலையும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கிட்டு இருப்பார் அப்படின்வாங்க. ஸோ அந்தரமாக இருக்கலாம். இது அந்தரம் தான். அந்தரம். அந்தரங்கிறது என்ன பண்ணாருன்னா, விஸ்வாமித்திர திரிசங்கு மகாராஜாவுக்கு வானத்துலேயும் இல்லாமல் சொர்க்கத்துலேயும் இல்லாமல் பூமியிலையும் இல்லாமல் நடுவில் தனியாக ஒரு சொர்க்கம் உருவாக்கினாராம். ஏன்னா அங்கே இந்திரனை வர பிடிச்சி கீழே தள்ளிட்டார். சொர்க்கத்துக்குள்ளே நீ வரக்கூடாது, மனுஷ உடம்பு போத இறந்தவங்க தான் வர முடியும் அப்படி கீழே தள்ளுறாரு. உடனே இங்கே அந்தரத்தில் தொங்க வைக்கிறாரு விஸ்வாமித்திர முனிவர். இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, 11 கீழே இருந்த மேல் நேல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். டேசின் என்போன் அறவோன். இது திருக்குறளில் இது கொஞ்சம் அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. இன்னும் போட்டு இது என்ன வரும்னா, அந்தனர் என்போர் அறவோர். இது ஜாதியை பற்றியில் எதுவுமே பேசலை திருவள்ளுவர். இங்கே அந்தனர். அந்தனர் அப்படிங்கன்னா யார் அப்படின்னு சொல்கிறார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் என்ன சொல்வார், செந்தன்மை பூண்டொழுகலான். அதாவது எல்லா உயிருக்கும் யார் செம்மையான தன்மை. செம்மையான தன்மைனா சிறந்த கருணைத்தன்மையுடன் நடந்து கொள்கிறார்களோ, சரியா, அவங்க தான் அந்தனரா. எல்லா உயிருக்கும், அதை எவ்வுயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அந்தன அப்படின்னு போட்டுடலாம். அந்த நருக்கு அந்த நன் மாற்றி விட்டுருக்காங்க. அறவோருக்கு அறவோன்னு மாற்றி விட்டு கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்தனர் என்பவர் எல்லாருடையும் எல்லா உயிருடையும் கருணையாக நடந்து கொள்வார் தான் அந்தனர். நடந்து கொள்ளும் அனைவரும் அந்தனர் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இம்முன்னு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். இருள் சூழ்ந்த. இருட்டாக இருக்குதாம்ப்பா. இருட்டாக இருக்கிறது என்ன சொல்ல வராங்க? இம்ம நீங்கள் போட்டு வரலாம் ஒவ்வொன்றா. 7 வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். உருவம் வேறு சொல் டேஸ் பம். இது பிம்பம். உருவம்னா பியும் வந்துருச்சு.
7 மேலிருந்து கீழ் வர வாய்ப்பில்லை. 10 தான் கீழே இருந்து மேல் வரும். 10 இளைய சகோதரன். இளைய சகோதரன் வந்து தம்பி தான். பீல முடியுது. இம்பி. அதம்னு இருக்குது. இதையும் பார்த்துடலாம். அதம் இருள் என்றால் அதமா இங்கே பார்த்துடலாம். 9 மேலிருந்து கீழ் தேசப்பிதா. தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள். 3 எழுத்தில் போட தந்தால் தேசப்பிதானா காந்தி தான். காந்தி. சரி, அதகாம் அப்படின்ட்டு இருக்குது. சரியா, இது என்னன்னு பார்க்கலாம். 11 வலமிருந்த இடம். இருள் சூழ்ந்த இருட்டாக இருக்கின்ற. சரியா, தா இருக்குது. தேக்கு முன்னாடி என்ன போடலாம்? இத்து போடலாம், இந்து போடலாம். சரியா, அந்த காயும்னு இருக்குது. காம் அதாவது இருள் சூழ்ந்த அப்படிங்கிறது ஒரு தன்மையை குறிக்கிறது. சூழ்ந்த இருள் சூழ்ந்த தன்மை அப்படின்ட்டு. தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உண்டு. இது சாந்தாகாரம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க. காரம்னா தன்மை, சாந்தாகாரம்னா வந்து விஷ்ணு பகவான் வந்து சாந்தமான தன்மையை உடையவர் அப்படின்ட்டு. காரங்கிறது தன்மையை குறிக்கும். ஸோ இருள் சூழ்ந்த வந்து காரம், அந்தகாரம் வருது. இது வந்து அந்தகாரம் என்றால் இருள் சூழ்ந்த நரகம் போன்ற அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. இந்த பேரில் ஒரு படமே வந்திருக்குதுங்க 2000 வருஷத்தில். முன்னாடி ஏதோ இதில் ஓடிடிலேயோ யூடியூப்லேயோ பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் படம். ஒரு 3 பேரை பற்றி த்ரில்லர் கதை. ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தருக்கு கண்ணு தெரியாதுன்னு வரும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை வரும், த்ரில்லர் கதை. முடிஞ்சால் தேடி பாருங்கள், நல்லா தான் இருக்கும் அந்த படம். சரி, அந்தகாரம் என்பது வந்து இருள் சூழ்ந்தது. அப்படி இங்கே வந்துடலாம். 12 இடமிருந்து வளம். தீயில் ஆரம்பிக்குது. இது மாறிய பறவைகள். திசை மாறிய பறவைகள். 17 கீழே இருந்து மேல் சைல முடியுது. இரத்தல். இரத்தல் என்றால் இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்குறது, கெஞ்சி கேட்குறது. சைல முடிகிறது பிச்சை தான் அது. இரவலர் அப்படின்னா வந்து பிச்சை எடுப்பவர். 16 இடமிருந்து வளம். பீ இருக்குது நடுவில். பெரிய வார்த்தை என்னென்னு பார்க்கலாமா? இறைவன் அருளால் கிடைப்பது அருட்கொடை. இறைவனோட அருளால் கிடைக்கிறது என்ன சொல்லலாம்? பீ வருது. நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். 16 கீழே இருந்து மேல். டேஸ்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான். வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். என்ன படம் அது? படம் பேர் தெரிஞ்சால் போட்டு விடுங்க கமெண்ட்ஸில். அருமையான பாட்டு இல்லை அது. சரி, 18 கீழ் இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம். தங்களுக்கு சாதகமான பதில் வரும் வரை டேஸ் வரை உண்ணாவிரதம் இருக்க முடிவெடுத்தனர். அதுதான்ப்பா, சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம்னுவாங்களா? சாகும் வரை உண்ணாவிரதம். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கப்பா. இப்போலாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துச்சுன்னா செத்து போன ஐயன் விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் உண்ணாவிரதத்துக்கு பந்தல் போடுறதா இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே டீ கடை எல்லாம் வந்து டிஃபன் கடை இருக்கிற இடமா பார்த்து தான் வந்து பந்தலே போடுறாங்க இப்போலாம். சாகும் வரை உண்ணாவிரதம்லாம் இருக்கிறவங்க. அது சாகுமுறை எதுக்கு? ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாலுமே டீ கடை பக்கத்தில் தான் போடுறாங்க. ஒரு வசதியாக இருக்கணும்ல, ஒரு அவசரம்னா ஆத்திரம்னா அதுக்கு தான். சரி, இந்த இதையும் பார்த்துடலாமா? பீஸான்னு இருக்குது. ஏதோ கட்சி பேர் மாதிரியே இருக்குது. 16 இடமிருந்து வளம். பீஸா கட்சி என்னென்னு பார்க்கலாம். இறைவன் அருளால் கிடைப்பது அருட்கொடை. பீஸா. பீஸா பிரசாதமா? பீஸாவா பிரசாதம்? சரி, பீஸா பிரசாதம். அப்போ என்னது? வரப்பிரசாதம். 16 வரப்பிரசாதம். இறைவன் அருட்கொடையால் கிடைப்பது வரப்பிரசாதம். சரி, 19 கீழே இருந்து மேல் தாள ஆரம்பிக்கிறது. திருடர்கள் விட்டு சென்ற டேஸ் அவர்களை பிடிக்க காவலருக்கு உதவியாக இருந்தது. அதுதான்ப்பா, ஒரு படத்தில் வந்து மிளகாப்பொடி போட்டே வருவாங்க தெரியுமா? அது மாதிரி தடயம் விட்டு சென்றிருக்காங்க திருடர்கள், திருடிட்டு. அதனால் போலீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிடிச்சிட்டாங்க. எம்னு முடியுது. 13 வளம் இருந்த இடம். சந்தேகம். சந்தேகத்துக்கு என்ன போடலாம்? ஐயம். ஐயா, ஒரு ஐயம் உள்ளது. அதாவது அப்படியே இங்கே போயிடலாம். 20 கீழே இருந்து மேல். திருப்தியாக இல்லாதது. திருப்தியாக இல்லையாம்ப்பா? அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு என்ன சொல்லலாம்? அது 5 எழுத்தில் சொல்லணும். திருப்தி இல்லை, அதிருப்தியா? தீரு யுப்தி தீயான்னு பார்த்துடலாம். 15 இடமிருந்து வளம். மிச்சம். மிச்சத்தை 2 எழுத்தில் சொல்லணும்னா மீதி. மிச்சம் மீதி வச்சு புட்டு போடா, நன்றி சொல்வேன் நான் உன் நண்பேண்டா. எஸ், 20 கீழே இருந்து மேல். திருப்தியாக இல்லாதது. திருப்தியாக இல்லாதது அதிருப்தி தான். அதிரு யுப்தி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு. நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், விடைகளை சரி பார்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.